வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் செய்திகள். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், செவிலியர் பயிற்சி மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரி செவிலியர் பயிற்சி மாணவிகள் கலந்து கொண்ட டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் சுமார் 80க்கும் மேற்பட்ட மாணவிகள் டெங்கு காய்ச்சல் குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கைகளில் பதாகைகள் ஏந்தியவாறு புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நேரு சிலை வரை ஊர்வலமாக சென்றனர். டெங்கு காய்ச்சல் வராமல் இருக்க என்னென்ன வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும், மழை நீரை டயர்கள், பானைகள் உள்ளிட்ட பொருட்களில் தேங்கவிடக்கூடாது, காய்ச்சல் தொடர்ந்து விட்டு வந்தால் உடனே இரத்த பரிசோதனை செய்து எந்தவிதமான காய்ச்சல் என்பதை உறுதி செய்ய வேண்டும், ஒருவேளை டெங்கு காய்ச்சலாக இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி பொதுமக்களிடையே இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த பேரணி நடைபெற்றதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ரொட்டி பால் வழங்கும் ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும், வழங்கப்படாமல் உள்ள 7 மாத கால சம்பளத்தை வழங்க வலியுறுத்தியும் கல்வித்துறை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் 10 ஆண்டுகளாக ரொட்டி பால் வழங்கும் ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இதுவரை 4000 சம்பளம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 7 மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சரிடம் மனு அளித்தும் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அதன் பிறகு 4000ஆக இருந்த ஊதியம் 2000ஆக வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 7 மாதங்களாக அந்த ஊதியமும் வழங்கப்படவில்லை என ரொட்டி பால் ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ரொட்டி பால் வழங்கும் ஊழியர்கள் புதுச்சேரி கல்வித்துறை இயக்குனர் திரு வல்லவன் அவர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருநள்ளாறு டெம்பிள் சிட்டி லயன்ஸ் சங்கம், காரைக்கால் ஆர்கே கல்வி மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பில் ரைலா என்ற தலைப்பில் தலைமை பண்பு ஒருநாள் பயிற்சி முகாம் காரைக்கால் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. திருநள்ளாறு டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கம், காரைக்கால் ஆர்கே கல்வி மற்றும் கலாச்சார அறக்கட்டளை இணைந்து காரைக்கோவில்பத்து தந்தை பெரியார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ரைலா என்ற தலைப்பில் தலைமை பண்பு பயிற்சியினை நடத்தியது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆண்டோ அல்போன்ஸ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் திரு அண்ணாசாமி வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் சங்கத்தின் சாசன தலைவரும் நிகழ்ச்சியின் தலைவருமான ரொட்டேரியன் திரு ராமகிருஷ்ணன் ரைலா திட்டம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் ரைலா திட்டத்தின் தேசிய பயிற்சியாளர்கள் ரொட்டேரியன் திரு செல்வம், ரொட்டேரியன் திரு சுந்தரமூர்த்தி, ரொட்டேரியன் திரு சங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் டாக்டர் குணசேகரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் பொழுது பள்ளியின் முதல்வர் திரு பச்சைநாயகம் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சிகளை ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் பால் ஹாரிஸ் பெலோ ஒருங்கமைத்து நடத்தினார். முடிவில் ரோட்டரி சங்க செயலாளர் ரொட்டேரியன் திரு தட்சிணாமூர்த்தி அனைவருக்கும் நன்றி கூறினார். காரைக்கால் கேலக்ஸி இந்தியன் பள்ளியில் புனித ரமலான் மாத இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்காலில் செயல்பட்டு வரும் கேலக்ஸி இந்தியன் பள்ளியில் புனித ரமலான் மாத இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கரீம் சுபைதா கல்வி அறக்கட்டளையின் மேனேஜிங் ட்ரஸ்டி ஹாஜி ஹாஜா மைதீன் தலைமை தாங்கினார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வரவேற்று பேசினார். மாணவ மாணவிகள் தங்களது கிராவுத், பேச்சு, பாடல்கள் மூலம் விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் முடிவில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. காரைக்கால் பகுதி விவசாயிகள் சம்பா சாகுபடியை மேற்கொள்ள தேவையான விதை விற்பனையினை காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் திரு சுரேஷ் துவக்கி வைத்தார். காரைக்கால் பகுதி விவசாயிகளுக்கு சம்பா பருவ நெல் சாகுபடியினை தொடங்க தேவையான விதை நெல் விற்பனையினை காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் திரு சுரேஷ் துவக்கி வைத்தார். காரைக்கால் பகுதி விவசாயிகளுக்கு சம்பா பட்டத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களான சாவித்திரி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, காரைக்கால் 1, ஆடுதுறை 46, ஆடுதுறை 49, ஆடுதுறை 50, கோஆர் 50 ஆகியவை தேவையான அளவு இருப்பு வைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயிகள் நெல் விதை தட்டுப்பாடின்றி கிடைத்திட ஆவணம் செய்யப்பட்டுள்ளதாக நிலையத்தின் தலைவர் திரு சுரேஷ் தெரிவித்துள்ளார்.
நிகழ்ச்சியின் பொழுது நிலையத்தின் விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் திரு வேணுகோபால், பண்ணை மேலாளர் திரு பாலசண்முகம் மற்றும் காரைப்பகுதி விவசாயிகளும் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை காரைக்கால் மேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு மாதம் காரைக்கால் பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரியில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு நிலையத்தின் தலைமை மருத்துவர் திரு ராஜ்மோகன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தொழில்நுட்ப உதவியாளர் திரு சேகர், சுகாதார ஆய்வாளர் திரு அன்வர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு டெங்கு காய்ச்சல் நோய் பற்றியும் அதன் தடுப்பு முறை பற்றியும் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் பற்றிய குறும்படமும் திரையிட்டு மாணவிகளுக்கு காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கல்லூரியின் முதல்வர் திரு சோழன் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவாக சுகாதார ஆய்வாளர் திரு ஜவஹர் அனைவருக்கும் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவியாளர் திரு ஜவஹர், ஏஎன்எம் ஸ்ரீதேவி மற்றும் பாக்கியலட்சுமி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். தமிழக பகுதியான கோயம்புத்தூரில் நடைபெற்ற நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் காரைக்கால் விஆர்எஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் பதக்கங்களை வென்று புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். 2013ஆம் ஆண்டுக்கான நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் தமிழக பகுதியான கோயம்புத்தூரில் நடைபெற்றது. இப்போட்டியில் காரைக்கால் மாவட்டத்தில் இயங்கி வரும் விஆர்எஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி லயன் ஷிகான் விஆர்எஸ் குமார் அவர்களின் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பிளாக் பெல்ட் கதா 8 வயது பிரிவில் நவநீத கிருஷ்ணன், 10 வயது பிரிவில் பரணிதரன், 12 வயது பிரிவில் தீபா, 15 வயது பிரிவில் நந்தகோபால் ஆகியோர் முதல் பரிசினை பெற்றுள்ளனர். இதேபோன்று கலர் பெல்ட் குமிதே போட்டியில் 8 வயது பிரிவில் சிவரஞ்சனி, 12 வயது பிரிவில் லிங்கேஸ்வரன், 17 வயது பிரிவில் பிரீத்தி, பிளாக் பெல்ட் 15 வயது பிரிவில் நந்தகோபால், 10 வயது பிரிவில் பரணிதரன், 8 வயது பிரிவில் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் இரண்டாம் பரிசினையும் பெற்றுள்ளனர். போட்டியில் ஜப்பானிலிருந்து வருகை தந்த மாஸ்டர் படோ கோஜி டீம் வீர வீராங்கனை வெகுவாக பாராட்டினார். போட்டியில் இன்டர்நேஷனல் மெய்புகான் கோஜியரியோ கராத்தே அசோசியேஷன் திரு பார்த்திபன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். புதுச்சேரி அரசு காரைக்கால் நலவழித்துறை வரிச்சிக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு மாதத்தினை முன்னிட்டு கோட்டுச்சேரி ரேணுகா தேவி மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் சுகாதார ஆய்வாளர் திரு சரவணன் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் சுகாதார நிலையத்தின் முதுநிலை மருத்துவ அதிகாரி டாக்டர் தமிழ்வேலன் கலந்து கொண்டு டெங்கு காய்ச்சல் அறிகுறிகள் மற்றும் நோய் ஏற்பட காரணம் குறித்து சிறப்புரையாற்றினார். முகாமின் ஒரு பகுதியாக சித்த மருத்துவர் டாக்டர் சரவணன் டெங்கு காய்ச்சல் வைரஸை கட்டுப்படுத்தும் நிலவேம்பு குடிநீர் மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் நிலவேம்பு கசாயம் தயாரிப்பு முறைகள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உதவி சுகாதார ஆய்வாளர் திரு ஐயனார் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். முடிவில் கோட்டுச்சேரி மேடு நாட்டாமை திரு செல்வராஜ் அனைவருக்கும் நன்றி கூறினார். புதுச்சேரி அரசு காரைக்கால் மீன்வளத்துறையின் சார்பில் காரைக்கால் மீனவ கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு மீன்களை சுகாதாரமான முறையில் கையாளுதல் மற்றும் பதப்படுத்துதல் தொடர்பான 3 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் கருக்கலாச்சேரி, காளிக்குப்பம், காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு ஆகிய மீனவ கிராமங்களில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 30/7/2013 அன்று அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சேர்ந்த விலங்கியல் பிரிவு மாணவர்கள் 25 பேருக்கு அலங்கார மீன் வளர்ப்பு குறித்த பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அலுவலரும் குழந்தை திருமண தடுப்பு அதிகாரியுமான திருமதி பிரபாவதி கலந்து கொண்டு குழந்தை திருமணங்களால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து காரைக்கால் சைல்ட் லைன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு அறிவொளி சைல்ட் லைன் 1098 குறித்தும் 1098 தொடர்பு கொள்ளும் விதம் மற்றும் 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உள்ள உரிமைகள் குறித்தும் சிறப்புரையாற்றினார். பயிற்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட மீன்வளத்துறை துணை இயக்குனர் அவர்கள் தலைமையில் முதன்மை நிர்வாக அதிகாரி திரு சம்பத் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். காரைக்கால் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையிலிருந்து வந்துள்ள சிறப்பு செய்தி குறிப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சிவப்பு நிற உணவு குடும்ப பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு ஜூன் ஜூலை மாதத்திற்கு வழங்க வேண்டிய சீனி எதிர்வரும் 31/8/2013 வரை அனைத்து நியாய விலை கடைகளிலும் வழங்கப்படும் என்று காரைக்கால் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையின் துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுச்சேரி மாநில செய்திகளை தெரிந்து கொள்ள டைமண்ட் டிவி செய்திகளை பாருங்கள். செய்திகளின் மறு ஒளிபரப்புகளை இரவு 10:30 மணிக்கு டைமண்ட் மியூசிக் தொலைக்காட்சியிலும் மறுநாள் காலை 8:30 மணிக்கு டைமண்ட் டிவியிலும் காண தவறாதீர்.
வணக்கம்.